இதுதான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாததுக்கு ரீசன். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். நான் நினைக்கிற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்னத்துக்கு வந்து வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணுறல அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற இடம் வந்து மாறிட்டேன். அவங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்றது வந்து குயிக்காக ஒரு அப்டேட் வந்து தந்துடும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண நினச்சேன். ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு டிவி தோணும் பாவம், எல்லாம் உதவி எல்லாம் சரியாக செஞ்சு வீடியோ எடுக்க முடிப்பாங்களோ வீடியோ எடுத்தே பார்த்துல. ஸோ இதுக்கு வந்து எது நடந்தாலும் பண்ணல, ஃபஸ்ட் வீடியோ எடுத்துட்டு அடுத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்படியே வீடியோ வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் தின்ற மாதிரி ஸ்வீட்ஸ் யாருமே தின்றல, அதுக்கு மேலே டீயில் மட்டும் சீனி போட்டோம்ல. ஸோ நான் டீ தொக்கலை யாரும் பார்த்தேன்னா அப்பா நல்லா ஒரு சுகரெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைனாக திட்டேன். டீக்கு மட்டும் சீனி பெருசாக போட்டுருந்தேன். டீ ரெடி, வெளியே போய் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல்ல மாதிரி நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து பாதி கட்ட ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு இடம் உண்டு. ஸோ அங்கே தான் இன்ஷால்லா இப்போ வந்து எங்களுக்கு கெட்ட மாறும், அந்த டைமில் வந்து கெட்டோம் அப்படின்னு வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் எங்களுக்கு வந்து இங்கே என்னோடய மம்மியோட வந்து வீட்டில் நாங்கள் 2 பேர் கேர்ள்ஸ், நானும் என் சிஸ்டரும். ஸோ எங்களுக்கு வந்து என் மம்மிக்கு 2 பேருக்கும் வீடெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இது வந்து நான் இப்போ இருக்கிறது வந்து எங்களோட பழைய வீடு. நாங்கள் சின்னத்துலேருந்தே வளர்ந்த வீடு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10 வயசில் வாங்கின வீடு. ஸோ அந்த வீட்டில் பின்னுக்கு வந்து எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து அதில் இன்னொரு வீடு கட்டியிருக்கிறேன். அந்த வீட்டில் தான் நான் இவ்வளோ காலமாக என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிருக்கும் அந்த வீட்டில் தான் நான் இருந்தேன். பாரலேருந்து வந்தது அப்புறம் நான் 2 வருஷமாக ரயான் கிடைச்சது எல்லாமே அந்த வீட்டில் தான். எனக்கு ஒரு 2-2.5 வருஷம் மாதிரி அந்த வீட்டில் நான் இருந்தேன். இப்போ இந்த வீட்டில் வந்து என் சிஸ்டர் இருக்கிறேன், எனக்கு வந்து என்னோட மகன். இந்த வீட்டில் இருந்த கிச்சன் தான் நீங்கள் எல்லோரும் என்னோட சேனலில் நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்த அப்புறம் அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னோட மகன் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் நிறைய மெமரிஸ் இருக்கிற ஒரு வீடு. என்னோட பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், அதாவது என்னோட சொந்த வீடு இந்த வீடு தான். டீனேஜ் டைமில் ஸ்கூல் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ், இந்த மாதிரி அந்த ஒரு டீனேஜ் டைமில் இருந்த ஒரு லைஃப் இருக்குமென்னா அது அப்படியே இருந்தது வந்து இந்த வீட்டில் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ இன்னொரு இடமும் புதுசாக எடுத்தபடியால் சடனாக இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் உடச்சிட்டு புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இல்லை. அண்ட் இன்னொரு சைடில் வாங்கின இடத்தையும் விற்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால் என்னோட என்ன சொல்கிற பழைய வீட்டை வந்து நாங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இப்போ ரெனோவேட் பண்ணோம். ஸோ அதையும் வந்து ஒன்றும் சேர்த்துல அதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை வந்து ரெனோவேட் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்த வீட்டையே எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி, ஏன்னா இருந்த வீட்டில் வந்து முந்தி 3 ரூம் இருந்தவங்களுக்கு. இப்போ இதில் வந்து பெரிய ஒரு கிச்சன் ஃபஸ்ட் நாங்கள் வந்து நான் உங்களுக்கு இதில் கிளிப்ஸ் வந்து போடுறேன். வீடு வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தது அப்படின்றது. வெளியே பெருசாக எதுவும் மாற்றலைனாங்க, பட் உள்ளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிற கிச்சன் இருந்த இடம் வந்து இப்போ மெயினாக எங்களோட பெட்ரூம் ஆகிட்டு, அது அப்புறம் ஒரு சின்ன ரூம் இருந்தது. நான் வந்து சின்னத்தில் டீனேஜில் வந்து எனக்கு இருந்த ரூம் என்னோடய வீட்டில், அந்த ரூமை வந்து அப்படியே அதை போலெல்லாம் உடச்சி ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி எடுத்திருக்கிறேன். ஒரு லேண்டில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு என்ன சொல்கிற ஒரு 2 துடி கட்டினாலும் கூட அதை விட கஷ்டம் வந்து நீங்கள் இருக்கிற வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வயரிங் எல்லாம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு சைடில் பாதுகாக்க வேண்டும், அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கும் வந்து ஐடியாஸ் எடுக்கக்குள்ள கொஞ்சம் என்ன சொல்கிற அப்படியே படப்படன்னு செஞ்சுட்டு போயிடல எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வீட்டு வேலைக்கு எங்களுக்கு ஒரு மாதம் மாதிரி போயிட்ட காலம். ஸோ அந்த டைமில் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து வீடியோஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. ஸோ கிச்சன் கவுண்டரெல்லாம் உடச்ச நேரம் எடுத்த கிளிப் தான் இது. அண்ட் இந்த ஜன்னலையும் வந்து நான் மாற்ற நினச்சிருக்கிறேன். என்னோடய ரூம் கிச்சனாக மாற தொடங்கிட்டு இதுக்கு கிச்சன் கவுண்டர் கட்டி அண்ட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த வேலை நடக்கிற நேரம் எடுத்த கிளிப் தான் இது.
நீங்கள் எங்களோட ரூமுக்கு வந்து ஜன்னல் மாற்றிட்டு ஸ்லைடிங் விண்டோ போட்டிருக்கிறேன். ஸோ இதாலே வந்து அந்த வெளியே இருக்கிற ஸ்பேஸுக்கு போகலும். இந்த ஸ்பேஸ் எதுக்குண்டா மெயினாக வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்டன் செட் பண்ண நினச்சினா நிறைய ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வைக்கணும். அதில் வந்து ஈவினிங் டைமில் டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மண்ணெல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிடும். அண்ட் ரூமுக்குள்ளே இருந்து எனக்கும் வேலை செஞ்சு கொண்டு அவரை பார்க்கக்கூடிய மாதிரி தான் அந்த விண்டோ வந்து வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சது பிறகு இது சீலிங் அடிக்கிற டே எடுத்தது. இதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். அது பிறகு நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆனது பிறகு திங்ஸ் எல்லாம் உதவ பண்ணுறது. ஆனால் அதிலே எனக்கு வந்து கொஞ்சம் நாள் போயிட்டு நான் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டீக்ளட்டர் பண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் டைடி பண்ணி வைக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் போயிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து செய்ய தொடங்கும் அப்படின்னு இருக்கலாம். ஒன்று மறுபடியும் ஏதாச்சும் ஒரு காரணம் அப்படி இப்படின்னு சில டைமில் நாங்கள் வந்து பிஸியாக இருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்து பண்ணுறேன். இன்னும் என்ன சொல்கிறேன், இன்னும் டஃப் கொடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சு பண்ணுறேன். பட் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக ஸ்மூத்தாக அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி மெதுவாக எல்லாம் செய்யக்குள்ள அது இன்னுமே அப்படியே கொஞ்சம் அவ்வளோ லேசியாக்கி விடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து திருப்பி செய்ய வரணும்னு அப்படி நினைக்கக்குள்ள ஒரு விஷயம் அப்படியே இல்லை இது முடிஞ்சப்புறம் செய்யும், அது முடிஞ்சப்புறம் செய்யும் அப்படின்னு அப்படியே நாள் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த கிளிப் வந்து வீட்டுக்கு ஒரு ஃப்ரைடே நாங்கள் ஏர்லி மார்னிங் தஹஜத்துக்கு வந்து வந்திருந்த நேரம் எடுத்தது. வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சறதுக்கோ இல்லாட்டி பால் சோறு செய்கிறதுக்கோ அந்த மாதிரி உண்மையிலே நான் வந்து எதுவுமே யோசிக்கலை. ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து முந்தின நாள் தான் நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டபடியில் அப்படி ஃபுல்லாக காடாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்த பால் அடிக்கும், அதை வந்து காய்ச்சிட்டு அண்ட் எனக்கு வந்து ஏதோ மனசு கொஞ்சம் ஒரு பால் சோறு செஞ்சால் நல்லா முக்கியம். ஏர்லி மார்னிங் மூடி இந்த கடைக்கு போயிட்டு பச்சரிசி வாங்கிட்டு வந்து அவ்வளோ என்ன சொல்கிற அந்த வீடு வந்து செட் பண்ணாமல் இருந்தாலும் கூட அதுக்குள்ளே கொஞ்சம் பால் சோறை வந்து நான் செஞ்சு கொண்டேன். அண்ட் இந்த கிளிப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யாரையும் வீட்டுக்கு கூப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இதெல்லாம் எனக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணி சோர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் மாதிரி எக்ஸாக்ட்லி போயிட்டு. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரைடே வந்திருந்தோம். அடுத்த ஃப்ரைடே நாங்கள் வீட்டில் இருந்து எல்லோரும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுக்கு ஒரு பகல் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருந்தது டைம். Politin Ocean. ஸோ இன்ஷால்லா இனி வந்து உங்களுக்கு டே விலாக்ஸில் நான் வந்து இந்த கார்டனை வந்து மாற்றுற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வீட்டில் வந்து செய்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு இடத்துல போட நினச்சிருக்கிறேன். இது வந்து கேட் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கொஞ்சம் மரங்கள் வச்சிருக்கிறேன். ஒரு பேரை மரம் இருக்கிற முன்னுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து தாய்லாந்து பேரை அப்படின்னு இன்னொரு பேரை மரம் தான் இது வந்து வெட்ட நினச்சிருக்கிறேன். இது வந்து நாரங்கா குறிஞ்சன் கொடி இருக்கிற முன்னுக்கு. ஸோ குறிஞ்சன் கொடியை வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த பேரை மரத்தை வந்து வெட்டணும். வெட்டிட்டு எனக்கெல்லாம் கொஞ்சம் கம்பஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக நிலமெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து ஒரே மாதிரி ஏதாச்சும் குமரம் வந்து நாட்டு நினச்சிருக்கிறேன். அது சைடில் வந்து என்னோட சின்ன ஒரு முடு கொண்டு அதை வந்து இப்போ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி மாற்றிருக்கிறேன். ஸோ இதில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். வந்து இது இப்படிலாம் இருந்து அப்படியே ஃபுல்லாக காடாக தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அப்படியே மேலே மேலே போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் டைடி பண்ணி ஷெல்ஃபெல்லாம் அடித்து ஆணிலாம் அடித்து கொஞ்சம் டைடியாக நீட்டாக இருக்க சொண்டு குறைக்கும் நடந்து போயிட்டு தேவையான திங்ஸ் வந்து எடுக்கணும். வெளியில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, இருந்த மாதிரியே தான். ஸோ என்ட்ரன்ஸால் வந்து அப்படின்னா வந்தோடனே வாசல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அது நாங்கள் எங்களோட பழைய ரூம் வந்து கிச்சன் ஆகிட்டு. ஸோ வாசல் வந்து பார்த்தா அப்படியே ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி. பட் இது வந்து ஒரு டெம்பரரி பிளான் தான். ஸோ வாசலோடு இங்கே இப்படியே ஒரு ரூம் இவ்வளோ தான். இதில் வந்து கிச்சன் ஒரு ஹோல், அதுக்கப்புறம் ரூம் இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. உள்ளே வந்து உள்ளூர் தூக்கம் இப்போ தூங்க நிற்கக்குள்ள வீடியோ எடுக்கிறதா எளிமையாக கூட இந்த ரூமில் வீடியோ எடுக்க நினச்சும் பார்க்கலாம். இந்த ரூமுக்கு வந்து லைட்டே போட தேவையில்ல. இந்த ஜன்னலை திறந்தோடனே அப்படி வெளிச்சம் ரூமுக்கு மட்டும் இல்லை வாசல் வரைக்கும் இந்த ஜன்னலில் வெளிச்சம் இருக்கிற. இப்போ திறந்த ஆள் எழும்பிடுமோன்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்தாலும் லைட்டாக திறந்தவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான். ரூம் வந்து எப்படி இருந்தே கொஞ்சம் லைட்டாக மழைக்கணும், இல்லாட்டி இதை விட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஒரு 10 மணியெல்லாம் வாங்கக்குள்ள ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் இந்த ரூமுக்கு லைட்டே போட தேவை, அப்படி வெளிச்சம் இந்த ஜன்னலால். பாத்ரூம் இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால தான் பாத்ரூம் நான் ஒன்றும் காட்டல. இன்ஷால்லா இது வந்து ரெனோவேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அந்த கோனரில் ரேண்ட் கபர்ட் வச்சுருக்கிறேன். அதோட இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இந்த கபர்ட் வந்து இதுக்குள்ளே எந்த உடுப்பும் இல்லை. இது வாங்கினதே எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்து வைக்கிறதுக்கு. இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கக்குள்ள மேலே பேண்ட்ரி கபர்ட் இருந்தபடியால் அதில் இருந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நான் இங்கே பேண்ட்ரி மேலே அடிக்காததால் எனக்கு அது வைக்கிறதுக்கு இடமில்லாமல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கபர்ட் நான் எடுத்தேன். ஃப்யூச்சரில் நான் பேண்ட்ரி கபர்ட் அடித்தது பிறகு ரயானுக்கு வந்து இந்த கபர்டை யூஸ் பண்ணிடுவேன். எங்களை அப்படியே வந்தோம்னா எங்களோட என்ன சொன்ன மாதிரி எங்களோட கார்டன் ஏரியா ஓரளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணி வைக்கிறேன்னா இன்ஷால்லா இன்னும் மரங்கள் வந்து இதில் என்ன சொல்ல தொங்கத்துக்கு நான் வந்து வாங்க நினச்சேன். ஹூக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த மரங்கள் எதுவும் எடுக்கலை. அன்றைக்கு நான் பாண்டிர சேலை போனதும் டவுன் ஹாலில் சேல் நடக்குதுன்னா எல்லா மாதம் அதுக்கு போனேன். மரங்கள் கொண்டு வந்து வச்சிருந்து இன்னும் அது பொறிச்சு போடவும் இல்லை. போட்டதுக்கு பிறகு இந்த பவன்களால் நான் இங்கே இந்த பொட்டுக்கு ஒன்று போட நினச்சேன். நான் இதில் வச்சிருக்கிற இந்த மரத்துக்கு வந்து சரி மட்டும் வெயில் கூட. இதில் வந்து இந்த ஜப்பான் ரோஸ் ஒரே டைமில் ஜப்பான் ரோஸ் வந்து இப்போ ஒரு 4 நாளாக ஒரு 10-12 பூ மாதிரி ஒரே டைமில் பூக்கு. இது கலருக்கு தான் நான் எடுத்தேன். பீச் கலர். இவ்வளோதான். இந்த அங்கே இருக்கிற சேர் வைக்கிறேன்னா அதில் போயிட்டு இருந்தேன்னா வீட்டுக்குள்ளே அவனுக்கு ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும். ஸோ இந்த சேரில் நீங்கள் இருந்து அப்படின்னா அவனுக்கு அப்படி அவங்கள ரூமையும் பார்க்கணும், இங்கே வாசல் கிச்சன் ரெண்டையும் வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளோதான் வீடு. ஸோ இதுதான் என்னோட புதிய கிச்சன். இனிமேல் வந்து நாங்கள் வீட்டில் செய்ய போகிற சாப்பாடு, உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து செய்ய இருக்கிற கிச்சன். மாமி வந்து இந்த வீட்டுக்கு எனக்கு வந்த நேரம் தந்திருந்தேன். ஸோ அது வந்து இன்னும் திறக்கவும் இல்லை. நோம்புக்கு வந்து ஐ திங்க் யூஸ்ஃபுல்லான ஒரு சாமான். ஸோ இதுதான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாததுக்கு ரீசன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஓகே. நிறைய பேர் ரயானை காணலைன்னா இப்போ 3 மாதமா பாப்பா வாங்கம்மா எடுத்தாங்கம்மாங்க எடுத்தாங்கம்மா ஓடிக்கோம்மா. ஓகே ஓகே. எல்லாருக்கும் அவங்கள முகத்தை கொஞ்சம் அவங்கள திட்டிக்காங்களே கொஞ்சம் இல்லை. சாரி, ரயான் முகம் காட்டுற மூட்டில் இல்லை. ரயானை ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். நிறைய பேர் ரயானை பார்க்கலன்னா 2-3 மாசமா. ரயானை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரயானை பார்க்கறதுக்கு. ரயான்றது இப்போ பிக் பாய். ரயான்றது நல்லா பேசுற. ரயான்றது இப்போ ஸ்கூலும் போயிட்டு மாதிரி. அண்ணா மகான் ஓகே. மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துற நீங்க இன்னைக்கு இல்லையா? சாரி. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வீட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்கிற. பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் இருந்த வீட்டை இந்த மாதிரி தான் மாற்ற தொடங்கியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் நாங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா என்னை வ்ளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் டு நார்மல் ஆகிட்டு. இப்போ ரயான் ரூட்டீன் காலையில் வந்து அவர் எழுந்த அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அவரை கழுவுறது, நான் வீட்டில் சமைக்கிறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் பிள்ளையோடய வந்து டைம் போய்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நல்லபடியாக எல்லோரும் நோவு பிடிச்சி நிறைய அமல்களோட இந்த மாதத்தை கொண்டு போவோம். அடுத்த vlogல உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய். வாங்க. ஓகே வாங்க பிக் பாய், வெளியே போய்க்கலாம். அதை எடுத்துகிட்டு வாங்க ஸ்டாண்டு. ரயானோட வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள எனக்கு டீ குடிக்கிறதுக்கு அந்த சில டைம் அந்த ஒரு ஆக்களுக்கு சாப்பாடு சாப்பிடல அந்த மாதிரி எனக்கு டீ குடிக்க நம்பிட்டேன். ப்ரெக்னென்சி டைமில் வந்து குடிக்க விருப்பம் இல்லாதால் நிப்பாட்டேன். பட் ஃபுல்லாக கிடச்சது பிறகு வந்து ஊற்றுறதுக்கு சோம்புறேன். ஸோ அதனால அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டு வாங்கினத்தோட சரி இது யூஸ் பண்ணவே இல்லை. இந்த என்ன ஆனண்டா நான் 2 டீ ஊற்றினேன். சாண காலில் போகல ஒரு டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த டீயை குடிச்சிட்டு போயிட்டேன். ஸோ ஸ்கூல் போகிறா. உன்னோட உண்மையிட்ட பேர் என்ன? நைனா. உன்னோட பாப்போட பேர் என்ன? ரிச்சான். உங்களோட பேர் என்ன?
ரயான் ஜாதி. ஓகே, நாங்கள் மாமா பின்னோமா என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அடுத்த நாளே பண்ணிட்டோம். ரயான் ஜாதிக்கு எத்தனை வயசு இப்போ? 2. ரயான் ஜாதி கவுண்ட் பண்ணி காட்டுங்க எல்லாருக்கும். 1 அப்புறம் 4. ஓகே. 1 2 3 4 go.